தமிழ்நாடு வட்ட அஞ்சல் கூட்டுறவு வங்கியின் பொதுக்குழு கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. தமிழ்நாடு வட்ட அஞ்சல் கூட்டுறவு வங்கியின் 2021, 2022, 2023, 2024 மற்றும் 2025 நிதியாண்டுகளுக்கான பொதுக்குழு கூட்டம் 6/7/2026 அன்று டெல்லி மத்திய பதிவாளர் ஆணைப்படி நடைபெற்றது. இக்கூட்டம் தமிழ்நாடு பதிவாளர் திருமதி டாக்டர் ராஜேஸ்வரி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. வங்கியின் உதவி தலைவர் திரு சுல்தான் மொய்தீன், இயக்குநர்கள் திரு பிரதீப் குமார், திரு பழனிவேல் ராஜன், வங்கியின் செயலாளர் முன்னாள் தலைவர் திருமதி எழில் ரோஸ்லின் மற்றும் வங்கியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பொதுக்குழு கூட்டத்தில் வங்கியின் நிர்வாக நடவடிக்கைகள், நிதிநிலை மற்றும் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. உறுப்பினர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்புடன் கலந்து கொண்டு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட தீர்மானங்களை ஒருமனதாக ஏற்றுக்கொண்டனர். கூட்டத்தின் நிறைவில் உறுப்பினர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. மேலும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய டிவைடண்ட் தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் 2 நாட்களுக்குள் வரவு வைக்கப்படும் என நிர்வாகம் தெரிவித்தது. வங்கியின் மறைந்த முன்னாள் தலைவர் திரு எஸ். சிவராமன் அவர்களின் சேவையும் வழிகாட்டுதலும் நன்றியுடன் நினைவு கூறப்பட்டது. அவரின் ஆசீர்வாதத்துடனும் உதவி தலைவர் திரு சுல்தான் மொய்தீன் அவர்களின் ஒருங்கிணைப்புடனும் பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றதாக உறுப்பினர்கள் தெரிவித்தனர். உறுப்பினர்கள், இயக்குநர்கள் மற்றும் வங்கி அதிகாரிகள் அனைவரின் ஒத்துழைப்புடன் மாலை சுமார் 6 மணி அளவில் பொதுக்குழு கூட்டம் இனிதே நிறைவடைந்தது. கூட்டத்திற்கு தலைமை வகித்த அதிகாரிகளுக்கும் வங்கி நிர்வாகத்திற்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் நன்றியை தெரிவித்தனர். அன்புடன் டி. வடிவேலு, தமிழ் மாநில துணை செயலாளர், FNPO, P4 மற்றும் வடகோட்ட செயலாளர்.